Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு செட்டிநாட் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி பண்ணுறதுனால ஃப்ளேவர் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ரெசிபி உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல, அப்படியே வறுத்துட்ருக்கோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து மசாலா கரிஞ்சு போயிடும். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுடைய காரம் கொஞ்சம் இந்த ரெசிபியில் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் வந்து அதனுடைய அத்தன்டிக்கான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. மொத்தமாக ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம 3 நிமிஷத்துக்கு வறுத்தோம். மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10-15 வெங்காயம் இருக்கும். இது போல் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் ஃப்ரையில் எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷானது சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துருங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து சுருளை வதக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் வந்து ஓரளவு குக் ஆகணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வைங்க. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாஸ்லாம் ஆறி இருக்கும். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ட்ரை மசாலாவாக அரைக்கணும். கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி அப்பப்போ சேர்த்துக்கிறலாம். எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை. சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்குது. இப்போ இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இன்னொருக்கா வந்து குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம மறுபடிக்கும் வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வந்து ட்ரையான சிக்கன் ஃப்ரையாக தான் பண்ண போகிறோம், கிரேவியாக பண்ணலை. அதனால் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லை.
மறுபடிக்கும் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த தண்ணியெலாம் நல்லாவே வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இதுவும் முழுமையாக வற்றணும், முழுமையாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ மறுபடிக்கும் முடியாச்சு. இப்போ பாருங்கள், முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் முதல்ல எவ்வளோ தண்ணி இருந்தது, கொஞ்சம் கூட இப்போ தண்ணி இல்லை. எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை வந்து சேர்க்கணும். இதில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் சேர்க்க போகலை. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா மட்டும்தான் சேர்த்து பண்ணுறோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து 7-8 வரமிளகாய் சேர்த்தோம்ல, நீங்கள் அதோடைய அளவு வந்து கூட்டிக்கிறலாம். ஆனால் மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துறாதீங்க, அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வச்சு நல்லா சுருளை வதக்கிட்டே இருங்க. இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான செட்டிநாட் சிக்கன் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. வீடே கமன்னு மணக்கும், அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அந்த மசாலாலாம் அந்த கறியில் இறங்கிட்டு அந்த கறி வந்து அதோட தண்ணியிலேயே வேறு வெந்திருக்கு. அந்த ஃப்ளேவர் எல்லாமே கலந்து ரொம்ப பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.